வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா 2025 அந்த ராயல் ரம்பில் உங்களோட ரோமன் ரெயின்ஸ் இருக்க போகிறாராம். அது இல்லாமல் ரெசல்மனியா 41 ரோமன் ரெயின்ஸ் vs ராக் மேட்ச் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் இருக்குது. இதை பற்றி இன்னைக்கு வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களோட சோலோ சிக்காவுக்கு ஆப்பு வைக்க போகிறாராம் ஜாக்கப்போர்ட். இதை பற்றி இன்னைக்கு வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்றைக்கான கொஷின் என்ன அப்படின்னு கேட்டால் 2025 மென்ஸ் ராயல் ரம்பிள் யார் வின் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்தை மறக்காமல் சொல்லுங்கள். உங்களோட ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸு 2025 அந்த மென்ஸ் ராயல் ரம்பிளில் கலந்துக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ அஃபிஷியலாகவே உங்களோட பால் ஹேமன் சொல்லிட்டாரு. அதாவது இப்போ உங்களோட போஸ்டரில் பார்த்தீங்களா, அதாவது ஜான்சினா விசிஸ் ரோமன் ரெயின்ஸ்க்கான அந்த ஒரு போஸ்டர் பார்த்தீங்களா, அதுதான் இப்போ அஃபிஷியலான போஸ்டர். அப்படின்னா நான் சொன்ன மாதிரி 2025 WWE விட்டு அஃபிஷியலான போஸ்டர் கிடையாது, சரியா? அதாவது இந்த ராயல் ரம்பிளில் இந்த 2 பேரும் இப்போ கன்ஃபார்ம். அதாவது 2025 நடக்கப்போகிற அந்த மென்ஸ் ராயல் ரம்பிளில் ரோமன் ரெயின்ஸும் கன்ஃபார்ம், அதே மாதிரி உங்களோட ஜான்சினாவும் கன்ஃபார்ம். இதை இன்றைக்கி நடந்த ஸ்மாக்டவுனில் பால் ஹேமன் சொல்லியிருப்பார். அதாவது லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி அந்த விஷயத்த சொல்லியிருப்பார். அதாவது ரோமன் ரெயின்ஸ் எல்லாமே வச்சுருக்காரு. அதாவது உலாஃபல மாலையாக இருக்கட்டும், பிளட் லைனாக இருக்கட்டும், எல்லாமே வச்சுருக்காரு. ஆனாலும் ரோமன் ரெயின்ஸ்கிட்ட இல்லாத ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் அவரோட டைட்டில். அவர் வச்சுருந்த அந்த டைட்டில் தான் இப்போ அவருக்கு வேணுமா. அதனால ரோமன் ரெயின்ஸ் 2025 நடக்க போகிற அந்த ராயல் ரம்பிளில் என்ட்ரி ஆக போகிறாரு, அந்த ராயல் ரம்பிளில் இருக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ உங்களோட பால் ஹேமன் அஃபிஷியலாக சொல்லிட்டாரு. அப்படி ஒருவேளை ரோமன் ரெயின்ஸ் அந்த ராயல் ரம்பிளை வின் பண்ணார் அப்படின்னா ரோமன் ரெயின்ஸ் விசஸ் கோடிக்கான பார்ட் 3 மேட்ச் நடக்குமா அப்படின்னு கேட்டால் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இப்போ ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஏன்னா இப்போ ரோமன் ரெயின்ஸுக்கான எந்த விதமான அப்பனண்ட்டும் இல்லை. ஏன்னா இப்போ ரோமன் ரெயின்ஸோட ஒரு மிகப்பெரிய ஒரு குறிக்கோள் எதை பற்றி அப்படின்னா அவரோட டைட்டில். ஏன்னா இதுக்கு முன்னாடியே ரோமன் ரெயின்ஸும் சொல்லியிருப்பார். அதாவது நான் என்னோட எல்லாத்தையுமே நான் இழந்துட்டேன், ஏன்னா அது எல்லாத்தையுமே நான் திரும்பி பெற்றுட்டேன் அப்படின்னா நான் கண்டிப்பாக ஒரு ஹீல்டனாக மாறிடுவேன். ஏன்னா இப்போ என்கிட்ட எதுவுமே இல்லை, பிளட் லைன் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை, உலகப்பல மாலா என்கிட்ட இல்லை, என்னோட டைட்டில் இல்லை, என்னோட பால் ஹேமன் இல்லை, அப்படிங்கிற மாதிரி எதுவுமே என்கிட்ட இல்லை. அதனால நான் எந்த விதமான இதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக ரோமன் ரெயின்ஸ் சைலண்டாக இருந்தார். இப்போ அவரோட பிளட் லைனும் இருக்குது, பால் ஹேமனும் இருக்கார், அதே மாதிரி உலாஃபல மாலையும் இருக்குது. இப்போ அவருக்கு ஒன்றே ஒன்று தேவை அப்படின்னா அது அவரோட டைட்டில். அந்த டைட்டில் வந்துருச்சு அப்படின்னா உங்களோட ரோமன் ரெயின்ஸு இதுக்கு முன்னாடி ஒரு ஹீல்டனாக இருந்தார் தெரியுமா, அந்த ஒரு ஹீல்டனை ரோமன் ரெயின்ஸு கொண்டு வந்துடுவார். அப்படி ஹீல்டன் ரோமன் ரெயின்ஸ் மாறிட்டார் அப்படின்னா இந்த 2025 அந்த ராயல் ரம்பில் ரோமன் ரெயின்ஸ் வின் பண்ணிட்டார் அப்படின்னா ரோமன் ரெயின்ஸ் விசஸ் கோடி மேட்ச் நடந்துச்சு அப்படின்னா இப்போ ரோமன் ரெயின்ஸ் ஒரு ஹீலாக இருக்கார் அப்படின்னா ஹீல் விசஸ் ஃபேஸுக்கான ஒரு மேட்ச் நடக்காது. ரோமன் ரெயின்ஸ் விசஸ் கோடிக்கான பார்ட் 3 மேட்ச் நடக்குமா அப்படின்னு கேட்டால் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா இதுக்கு நீங்கள் சொல்லலாம், அதாவது அந்த ராயல் ரம்பில் நீங்கள் கண்டிப்பாக ரோமன் ரெயின்ஸ் தான் வின் பண்ணுவாரா அப்படின்னு சொல்கிறா அப்படின்னு கேட்டால் நான் சொல்ல இப்போ வர ரூமர் தான் சொல்கிறேன் தவிர ரோமன் ரெயின்ஸ் தான் அந்த ராயல் ரம்பில் வின் பண்ணியே தீர்வார் அப்படிங்கிற மாதிரி நான் தீர்மானமாக கன்ஃபார்மாக சொல்லலை. இது ரோமன் ரெயின்ஸ் அந்த ராயல் ரம்பில் வின் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, வின் பண்ணாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த ராயல் ரம்பில் இருக்க போகிறாரு அப்படிங்கிறது அஃபீஷியலான செய்தி தான், இது ரூமர்லாம் கிடையாது. பால் ஹேமன் இது அஃபீஷியலாக சொல்லிட்டாரு. ரோமன் ரெயின்ஸ் அந்த 2025 அந்த ராயல் ரம்பில் இருக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி. அப்படி ஒருவேளை ராயல் ரம்பில் வின் பண்ணிட்டார் அப்படின்னா ரோமன் ரெயின்ஸ் விசஸ் கோடி மேட்ச் பார்ட் 3 நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ரோமன் ரெயின்ஸ் விசஸ் ராக் மேட்ச்சு ரெசல்மனியா 41 நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு புரளி இப்போ இன்டர்நெட்டில் போய்கிட்டுருக்கு. ஏன்னா வந்தார் நம்முடைய ராக்கு இந்த உலகப்பால மாலையை ரோமன் ரெயின்ஸ் அணிவிச்சிட்டு நீ தான் ட்ரைபிள் சீஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாலும் என்எக்ஸ்டியில் அதுக்கான விரிவாக்கத்தை, அதுக்கான என்ன விளக்கம் அப்படிங்கிறத என்எக்ஸ்டியில் சொல்லி முடிச்சிட்டாரு. அதுக்கான என்ன வீடியோ அப்படிங்கிறது பர்டிகுலர் வீடியோ நான் போட்டிருக்கேன், சேனலில் செக் அவுட் பண்ணி பார்த்துக்குங்க. அதாவது இப்போ ரோமன் ரெயின்ஸ் ராக்கு மேட்ச்சு ரெசல்மனியா 41 நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கேட்டால் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது 3 பேர் நினச்சா இது கண்டிப்பாக நடக்கும். ஒன்று நம்மளுடைய ராக்கு நினைக்கணும், இன்னொன்று நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் நினைக்கணும், அப்படி இல்லாட்டியும் நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் நினைக்கணும். இவங்க 3 பேருமே கண்டிப்பாக ரெசல்மனியா 41 ரோமன் ரெயின்ஸ் விசஸ் ராக் மேட்ச் நடக்கும், நீங்கள் மேட்ச் பண்ணுங்க அப்படின்னா, அதாவது ராக்கும் ஒத்துக்கிட்டாரு, ரோமன் ரெயின்ஸும் ஒத்துக்கிட்டாருன்னா அங்கே ஒன்றும் வேலைக்கே பண்ண முடியாது. அப்படி நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக ரோமன் ரெயின்ஸ் விசஸ் ராக் மேட்ச் இந்த வருஷம் ரெசல்மனியா 41 நடக்கும். ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீம் மேட்ச்சு. இந்த மேட்ச்சை ரொம்ப ரொம்ப தள்ளி போட்டுட்டு போக டபிள்யூடபிள்யூக்கு மணி ரொம்ப ரொம்ப கம்மியாகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு ஹைப்னஸ் வரும். அதுக்கப்புறம் அந்த மேட்ச்சை நடத்தினாலும் ஃபேன்ஸ் சலிப்பாகிரும். அது போட இந்த மேட்ச் நடத்த போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சலிப்பாயிரும். அது எத்தனை வருஷம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்குறது, இந்த மேட்ச் நடத்தவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்முடைய ஃபேன்ஸுக்கே ஒரு வெறுப்பாயிரும். அதனால
இந்த வருஷம் ரெசல்மேனியா 41ல் ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் ராக் மேட்சை நடத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானில் இருக்காங்களா? அது மேபி நடக்குதா நடக்கலையா அப்படிங்கிறதுனா வெயிட் பண்ணி ஏன்னா பார்க்கலாம். இன்னொரு பக்கம் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ராயல் ரம்பிளில் கலந்துக்க போகிறாரு, இந்த ராயல் ரம்பிளை வின் பண்ண போகிறாரு. அப்படி வின் பண்ணிட்டார் அப்படின்னா நம்முடைய கோடியை தான் ஃபேஸ் பண்ண போகிறாரு. ஏன்னா இப்போ ரோமன் ரெயின்ஸுக்கு டைட்டில் தான் வேணும். அப்படி ஒருவேளை ராயல் ரம்பிளை வின் பண்ணி அந்த டைட்டில் மோதுறாரு அப்படின்ட்டா நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் கோடி மேட்ச் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் இருக்குது. ஒருவேளை நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எனக்கு டைட்டில் வேணும்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் நம்முடைய ராக் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் வரப்போ உங்ககிட்ட இருக்க அந்த அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனுக்காக மோதுவன் கோடி அப்படிங்கிற மாதிரி ராக் சொல்லியிருக்காரு. இப்போ இது ரெண்டுமே ராக்கும் சரி, ரோமன் ரெயின்ஸும் சரி, கோடியும் சரி, இவங்க 3 பேத்துக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு வளைவு மாதிரி ஒரு மேட்ச் போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பில்டப் போகுது. ஒருவேளை நம்முடைய ராக்கும் சொல்லலாம் நான் வந்து மோதுறேன் ரெசல்மேனியா 41ல் கோடி கூட மோதுறேன்னு சொல்லலாம். அந்த 2025 ராயல் ரம்பிளில் ரோமன் ரெயின்ஸ் வின் பண்ணி நான் தான் கோடியை சேலஞ்ச் பண்ணியிருக்கேன், நானும் மோதுவேன் அப்படின்னு சொல்லலாம். அப்படி 2 பேருமே மேட்ச் பண்ணுறாங்க அப்படின்னா ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் ராக் வெர்சஸ் கோடிக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் கூட ரெசல்மேனியா 41ல் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஏன்னா இன்னொரு பக்கம் வந்து ரோமன் ரெயின்ஸ் கூட சிஎம் பங்க் மோதுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சிஎம் பங்க் வந்து இதில் வந்து மோதுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஏன்னா சிஎம் பங்குக்கு வந்து ரெசல்மேனியா 41ல் வேறு ஆப்போனண்ட் இருக்காங்க. அதனால் சிஎம் பங்குக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கான மேட்ச்சு நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கம்மி தான் அப்படிங்கிற மாதிரி என்னோட ஒப்பீனியன். அது மேபி நடக்குதா அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணி வேணால் பார்க்கலாம். ஒருவேளை ரெசல்மேனியா 41ல் ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் ராக் மேட்ச் நடந்தால் நல்லா இருக்குமா, இல்லை ராக் ரோமன் வெர்சஸ் கோடிக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் ரெசல்மேனியா 41ல் நடந்தால் நல்லா இருக்குமா? உங்களோட புதிய ட்ரைபிள் சீஃபாக இருந்த உங்களோட சோலோ சிக்காவா இப்போ முழுக்க ஒரு வீணாக போன சோலோவாக மாறிட்டார். அதாவது நான் தான் ட்ரைபிள் சீஃப் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் நம்மளுடைய சோலோ. ரோமன் ரெயின்ஸில் வெட்டு நான் தான் ட்ரைபிள் சீஃப் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். இப்போ அந்த உலாஃபாலமாலையும் போயிருச்சு. இப்போ ரோமன் ரெயின்ஸில் பறி கொடுத்துட்டாரு. இப்போ உலாஃபாலாக்கு சொந்தக்காரர் உண்மையான ட்ரைபிள் சீஃப் யாருன்னா அது ரோமன் ரெயின்ஸ் மட்டும்தான். கொஞ்சம் பேக் ஸ்டோரி போனோம் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய சோலோ வந்து சொல்லியிருப்பார். அதாவது பிளட் லைன் 2.0 ஜாக்கபா ட்வின்ஸும் சரி அதேமாதிரி டாமாட்டாங்கிட்டே சொல்லியிருப்பார். அதாவது இந்த உலாஃபாலமாலை என்கிட்ட இருக்குது, இப்போ நான் தான் ட்ரைபிள் சீஃப். இந்த உலாஃபாலமாலை ஒருவேளை ரோமன் ரெயின்ஸ்கிட்ட போயிருச்சு அப்படின்னா ரோமன் ரெயின்ஸ் தான் உலாஃபாலமாலைக்கு சொந்தக்காரன், ரோமன் ரெயின்ஸ் தான் உண்மையான ட்ரைபிள் சீஃப். ஏன்னா அதாவது இந்த உலாஃபாலமாலை யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் உண்மையான ட்ரைபிள் சீஃப். ஒருவேளை என்கிட்ட இருந்து அந்த உலாஃபாலமாலையை ரோமன் ரெயின்ஸ் வின் பண்ணி ரோமன் ரெயின்ஸ் வச்சிருக்கான் அப்படின்னா நான் கூட கண்டிப்பாக ரோமன் ரெயின்ஸை இக்னாலஜ் பண்ணுவேன். அதே மாதிரி நீங்களும் ரோமன் ரெயின்ஸை இக்னாலஜ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்மாக்டவுனில் நம்முடைய சோலோ வந்து சொல்லியிருப்பார். இப்போ அந்த உலாஃபாலமாலை சோலோட்ட இருக்கா அப்படின்னு கேட்டால் சோலோக்கிட்ட அந்த உலாஃபாலமாலை இல்லை, இப்போ ரோமன் ரெயின்ஸ் தான் இருக்குது. ரோமன் ரெயின்ஸை வின் பண்ணி அந்த உலாஃபாலமாலையை அவரே வின் பண்ணி எடுத்துட்டார். இப்போ ரோமன் ரெயின்ஸ் வந்து உலாஃபாலமாலைக்கு சொந்தக்காரராக இருக்கார். ஏன்னா ரோமன் ரெயின்ஸோட ஒரு குறிக்கோள் என்ன அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய ஓஜி பிளட் லைன் அப்படின்னாவே நம்மளுடைய சோலோவும் ஒரு ஆள், அந்த சோலோவை வந்து கண்டிப்பாக அந்த ஓஜி பிளட் லைனில் கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி அவரும் ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்தில் அவரும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாரு. வந்து சோலோவை வந்து நம்ம அந்த ஓஜி பிளட் லைனில் கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ சோலோ வந்து இப்போ அந்த ஓஜி பிளட் லைனில் சேருவாரா அப்படின்னு கேட்டால் அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா சேர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இப்போ சொல்கிற மாதிரி இப்போ உலாஃபாலமாலைக்கு சொந்தக்காரர் வந்து ரோமன் ரெயின்ஸாக இருக்கார். இப்போ நம்மளுடைய சோலோ வந்து இப்போ ரோமன் ரெயின்ஸை போய் இக்னாலஜ் பண்ணுறாரு. அதாவது அந்த ஓஜி பிளனில் இணைஞ்சிக்கிறாரு அப்படின்னா இப்போ ஜாக்கபாட் வந்து இணைய மாட்டார். ஏன்னா நான் வந்து கும்புடு குருசாமி அப்படிங்கிற மாதிரி உன் பின்னாடி வந்து வாழை பிடிச்சிக்கிட்டே நான் அலைஞ்சனேடா, இப்போ நீ வந்து அந்த உலாஃபாலமாலை வச்சிருக்கவன் தான் உண்மையான ட்ரைபிள் சீஃப் அப்படின்ட்டு நீ வந்து அவங்ககிட்ட வந்து அந்தர் பெல்ட் அடிச்சுட்டு இப்போ நானும் வந்து உன் கூட பின்னாடி வாழை பிடிச்சிக்கிட்டே நாங்கள் வரணுமாடா அப்படின்ட்டு கோவப்பட்டு நம்முடைய ஜாக்கபாட்டு கூட நம்முடைய சோலோ சிக்காவை அட்டாக் பண்ணி அந்த நீ ஓடி போடா நாய் அப்படிங்கிற மாதிரி விரட்டி விட்டுட்டு அந்த பிளட் லைன் 2.0 வந்து நம்மளுடைய ஜாக்கபாட்டு கூட நின்று அந்த பிளட் லைன் 2.0 வழி நடத்துறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒருவேளை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். இப்போ அந்த பிளட் லைனில் வந்து பிளட் லைன் 2.0 வந்து நம்முடைய சோலோ இல்லை அத்து விட்டாங்க. இப்போ அந்த ஜாக்கபாட்டு தான் பிளட் லைன் 2.0 லீட் பண்ணுறாரு, அதாவது வழி நடத்துகிறாரு அப்படின்னா அவருக்கு கீழே யார் இருப்பா, டாமாலாங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் புதுசாக வராங்களா பிளட் லைன் மெம்பர்ஸ்லாம் வராங்களா அவங்க வந்து அந்த பிளட் லைன் 2.0 இணைஞ்சிட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய ஜாக்கபாட்டோட ஃபியூச்சர் அப்படிங்கிறது நல்லாயிரும். அது இல்லாமல் நம்முடைய ஜாக்கபாட்டுக்கு வந்து கீழே எல்லாருமே இருப்பாங்க. ஏன்னா நம்முடைய சோலோ வந்து அந்த பிளட் லைன் 2.0 வழி நடத்துறதை விட நம்முடைய ஜாக்கபாட்டு வந்து அந்த பிளட் லைன் 2.0 வழி நடத்துகிறாரு அப்படின்னா சூப்பராக இருக்கும். அதேமாதிரி நம்முடைய ஜாக்கபாட்டோட அந்த ஒரு ஃபியூச்சருக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு நம்முடைய ஜாக்கபாட் வந்து நம்முடைய சோலோ வந்து அடித்து விரட்டி விட்டுட்டார் அப்படின்னா நம்முடைய சோலோவுக்கும் நம்முடைய ஜாக்கபாட்டுக்கான ஒரு பகை வந்து அதில் ஆரம்பிச்சிடும். அதாவது நீ வந்து எனக்கு பின்னாடி வாழாடிக்கிட்டு இருந்த, இப்போ நீ என்னையே எதுக்க துணிஞ்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி நம்முடைய சோலோ சிக்காவுக்கும் நம்மளுடைய ஜாக்கபாட்டுக்கான ஒரு பகை வந்துடும்.
ஏன்னா நம்முடைய ஜாக்கபாட்டுக்கு வந்து நம்முடைய டாமாலாங்கா அப்புறம் பிளட்லைன் 2.0 அதாவது புதிய மெம்பர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னா நம்முடைய சோலோ இது என்ன அப்படின்னா அவர் அந்தர்பட்டிலாம் அதாவது தனி மரமாக நிற்பார். அப்போ நம்முடைய சோலோவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அந்த ஓஜி பிளட் லைன் கூட வரும். ஓஜி பிளட் லைன் வந்துச்சு அப்படின்னா ஓஜி பிளட் லைன் சோலோ கூட சேர்ந்த மாதிரி ஆயிடுச்சு. இங்கிட்டு வந்து பிளட் லைன் 2.0ல புதிய மெம்பர்ஸ் வந்த மாதிரி ஆயிடுச்சு. டாங்கா இவங்களாம் இருக்கிற மாதிரி வந்துருச்சு. அப்போ நம்முடைய சோலோவுக்கும் சரி நம்முடைய ஜாக்கபாட்டுக்கும் சரி ரெசல்மேனியா 41ல் கூட நம்முடைய சோலோ சிக்காவா விசஸ் ஜாக்கபாட்டுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச்சு கூட ரெசல்மேனியா 41ல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா இப்போ முழுக்க போகிறத பார்த்தா கண்டிப்பாக நம்முடைய சோலோ சிக்காவுக்கும் நம்முடைய ஜாக்கபாட்டு ஆப்பு வச்சிருவார் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ போய்கிட்டு இருக்கு. ஏன்னா அவர் சொன்ன விஷயங்கள் அப்படி உலாஃபால மாலை யார் வச்சிருக்காங்களோ அவங்க தான் உண்மையான ட்ரைபிள் சீஃப் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் எல்லாருமே இக்னாலஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ நான் ஒருவேளை நம்முடைய சோலோ வந்து இக்னாலஜ் பண்ணிட்டாரு அப்படின்னா நம்முடைய ஜாக்கபாட்லாம் இக்னாலஜ் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். அப்படி ஒரு வேளை நம்முடைய ஜாக்கபாட்டு போய் நம்மளோட ரோமன் ரெயின்ஸ் கிட்டலாம் இக்னாலஜ் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா இதை மறக்காமல் சொல்லுங்கள்.